இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து தான் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கொள்றது வந்து ஈஸியாக இருக்கும். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட் வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா யூஜிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலேஜ் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து காலேஜ் அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 7/5/2025 வந்து 27/5/2025 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா இணையதள வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் காலேஜுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மூலமாக வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு உங்களுடைய கோர்ஸும் வந்து நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்களா அந்த கோர்ஸுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த காலேஜ் படிக்கிறன்றது வந்து நீங்கள் வந்து இதிலே பார்த்துக்கலாம். இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புக்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வந்து இருக்குன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வரையும் வந்து எந்தெந்த காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 178 வந்து காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோட்டலாக வந்து எவ்வளோ காலேஜ் இருக்குன்னு. இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஒரு பேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ காலேஜ் இருக்குன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காலேஜ் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 176 காலேஜ் வந்து லிஸ்ட் வந்து இருக்குது. இந்த காலேஜில் வந்து நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிக்கணுமோ அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வாங்க எப்படி வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து அப்ளை பண்ணுறது வந்து இந்த பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் நியூன்னு இருக்குது பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய விண்ணப்பத்தரின் பெயரை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபுல் நேம் உங்களுடைய 10th இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மின் அஞ்சல் முகவரி வந்து இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்ஃபார்ம் இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து +1 வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்றதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்றது வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு சேவ்னு இருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து கண்டினியூன்ற இங்கே வந்து எஸ்என் இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கான ஓடிபி வந்து சென்ட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகிடும். உங்களுடைய இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து எதை கிரியேட் பண்ணிங்களோ அது வந்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து வந்துடும். அதை வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து லாகின் என்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 9 ஸ்டெப் இருக்குது. இந்த 9 ஸ்டெப்பும் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து இங்கே வந்து எதுன்றது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயின் பெயர் வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தையின் பெயர் வந்து என்டர் பண்ணிடுங்க. ரெண்டு வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. மேல்ன்றது ஃபீமேல்ன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோரோட மொபைல் நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய தாய்மொழிக்கு வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து இந்தியன்றது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்கும். அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேஸ்ட் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனாலும் வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுறதுனால பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் வந்து இங்கே வந்து காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலுக்கா வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிகேட் பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சொந்த மாவட்டம் ஏதோ அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து கண்டினியூ இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜுக்கு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து ஃபில் பண்ண சொல்லுவோம். நீங்கள் வந்து இதில் வந்து எதாவது வந்து நீங்கள் சிறந்த விளையாட்டு வீரர்ன்றது கேட்டிருக்காங்க. எஸ்என் கொடுங்க, இல்லைனா எல்னு கொடுங்க. எக்ஸர்வீஸ் மேன் கேட்டிருக்காங்க. எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளின்றது கேட்டிருக்காங்க. எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்சிசியில் வந்து உங்களுடைய சான்றிதழ் வந்து இருக்கான்றது கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மனைவி வந்து எத்தனைன்றது வந்து கேட்டிருக்காங்க. வந்து இல்லைனா நோன் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கண்டினியூ இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்காலர்ஷிப் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய தந்தையின் தொழில் வந்து கேட்டிருக்காங்க. எந்த தொழிலான்றது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய தாயின் தொழில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆண்டு வருமானம் எவ்வளோ வந்து அதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான வருமான சான்றிதழ் எண் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்
பட்டதாரின்றது வந்து கேட்டிருக்காங்க. எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எஸ்என் கொடுங்க, இல்லைனா பார்த்தீங்கன்னா நோன் கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் கண்டினியூ இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி ஸ்கூல் வந்து படிச்சிங்கன்றது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டான்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து +2 வந்து பள்ளி வந்து எந்த லொக்கேஷனில் படிச்சுன்றது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஸ்கூல் வந்து படிச்சிங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா 10th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயர் படிச்சிங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் எல்லாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இயரில் படிச்சிங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், மண்டலம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பள்ளியின் பேர் எல்லாமே வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கண்டினியூ இருக்கும், இதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து கேட்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்மனெண்ட் ரெஜிஸ்டர்ட் 12th எண் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுடைய குரூப் கோடு வந்து கேட்டிருக்காங்க, உங்களுடைய மார்க் ஷீட்டில் வந்து இருக்கும், அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேக்ஸிமம் டோட்டல் மார்க் எவ்வளோன்றது வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 12th வந்து 600 மார்க்கா எவ்வளோன்றது வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வந்து டோட்டலாக வந்து இங்கே வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன், அதாவது டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா EMSISன்னு ஒரு நம்பர் ஒன்று இருக்கும், அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் கேட்கும், அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க் வந்து எவ்வளோன்றது வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ன்றது வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இருக்கும், இது வந்து கண்டினியூ சேவ்ன்றது வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வந்து எடுக்கிறீங்க, எந்த காலேஜ் எடுக்கிறீங்கன்றது வந்து இதில் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து சாய்ஸ் பிள்ளைங்க தான், நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா எத்தனை காலேஜ் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை கோர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கண்டினியூ இருக்குது பாருங்கள், இது வந்து கொடுத்துட்டிங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கான காலேஜ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்குள்ள வந்து இங்கே வந்து இருக்கும். இங்கே வந்து காலேஜ் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸோட கோடு இருக்கும். இங்கே வந்து எந்த கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணின்றது வந்து இங்கே வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து எந்த காலேஜுக்கு எந்த கோர்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்றது வந்து இங்கே வந்து காமிக்கும். அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இங்கே வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கண்டினியூ பேன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த பேங்க் வேணாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூபிஐ மூலமாக வந்து நீங்கள் வந்து பே பண்ணலாம். இங்கே வந்து பேன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது வந்து கீழே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து கிளிக் அப்லோட் சர்டிஃபிகேட் பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிசி வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, அதை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க, அதை வந்து அப்லோட் பண்ணிங்க. அடிஷனல் சர்டிஃபிகேட் வந்து 3 வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து உங்களுடைய அடிஷனல் சர்டிஃபிகேட் வந்து ஏதாவது இருந்தால் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தரணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பரை வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காலேஜ் அட்மிஷன்றது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க, நாங்கள் வந்து அப்ளை பண்ண தருவோம். எல்லா ஃபைல்ஸும் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டு பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் வந்து ப்ரீ ஆகும். ப்ரீ ஆகிட்டு பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிடும். இப்படி தான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மூலமாக. நீங்கள் வந்து அப்ளை பண்ண தெரியலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷன்றது வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி தரப்படும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.